ஜிடி நாயுடுக்கு வந்து சினிமானாலே பிடிக்காது. ஜிடி நாயுடு நீங்க ஜிடி நாயுடு பார்க்கணும். மேடி சார் has done a phenomenal job. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஜிடி நாயுடுவோட கேரக்டர் அப்படியே மாதவன் சார் கிட்ட இருக்கு. டெக்குக்கு டெக்கு, நாலேஜுக்கு நாலேஜ், மேன் நெக்ஸ்ட் டோரா இருப்பாரு பாக்குறது. சுரேந்தர் பார்த்துட்டு மேடி சார் கிட்ட சொன்னார், சார் எனக்கு தெரியல நீங்க எங்க இருக்கீங்க படத்துலன்ட்டு. வெரி ஷார்ட். நடிப்பே வந்து மாத்துறாரு. செட்டை விட போட்டோல பார்த்தாரு மேடி சார். ஏய் அப்படின்ட்டாரு. ஜிடி நாயுடுன்ற ஒரு கிரேட் இன்னோவேட்டர். 3வது கூட படிக்காத ஒரு ஆளு இந்தியாவோட முதல் பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு டாடா, ஒரு பிர்லா, ஒரு அம்பானி மாதிரி வர வேண்டிய ஆளு. என்ன ஆச்சு? இவரோட வேற ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம இப்போ படமா பார்க்க போறோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ இன் திஸ் இன்டர்வியூ. ஜிடி நாயுடு ஒரு பெரிய லெஜண்ட். அவரை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு சம மீடியம். ஏன்னா இன்னைக்கு சினிமா மாதிரியான ஒரு பெரிய எஜுகேட்டிவ் மீடியம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது சினிமாவில் தான். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கீங்க. என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஜிடி நாயுடுவை பற்றி நீங்கள் படம் எடுக்கணும்னு கேட்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் உங்கள் ஆஃபீஸ் வந்து நீங்கள் அப்படி சுவிட்சை தட்டினோன்னே ரூப் எல்லாம் திறந்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னு. ஐ நோ ஹவு மச் யூ ஆர் ஃபேசினேட்டட் டுவர்ட்ஸ் இன்வென்ஷன் அண்ட் டெக்னாலஜி. அது எப்படி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஆர்வம் இருந்ததா? சம்திங் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்? தெரியல, மேபி அதனால தான் சினிமாக்கே அட்ராக்ட் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் மீடியம் எவ்வளவோ இருக்கு. ஆனா எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி ஸ்டோரி சொல்ற ஒரே மீடியம் சினிமா தான். மேபி என்ன சொல்றது, ஒரு இன்ஹெரண்டா எனக்கு ஒரு லைக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல ஒரு காமெடி ஐரணி, ஜிடி நாயுடுக்கு வந்து சினிமானாலே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு சொன்னா, அவ்வளோ நல்ல மீடியம் நீங்க வந்து எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணாம வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்றீங்களேன்னு கோச்சிப்பாரா அவங்க சினிமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். he had lot of friends from the industry, பட் கோச்சிப்பாரா. அதனால ஐ திங்க் அவர் இன்னைக்கு அது கொஞ்சம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு எஜுகேஷனை நம்ம எடுத்து அவரை கொண்டு போய் சேர்க்கிறோம். எனக்கு என்னன்னா, எனக்கு இப்போ நீங்க சொல்றப்ப தான் கனெக்ட் ஆகுது. பிகாஸ் இன்னைக்கு வந்து எல்லாரும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க. பட் அப்பயே நீங்க விஸ்காம் எடுத்திருந்தப்பே ஐ திங்க் மச் ஃபேசினேட்டட் டுவர்ட்ஸ் கேஜெட்ஸ் அண்ட் கேமரா அண்ட் ஆல் தோஸ் டெக்னாலஜி. in a way, yes. எப்படி இருந்தது லைக் அந்த டைம்ல யூ ஸ்டார்டிங் as a விஸ்காம் ஸ்டூடெண்ட்? இன்னைக்கு காமன் எல்லா வீட்லயுமே they know okay something's doing, பட் அப்போ விஸ்காம் சினிமா அப்படின்றப்போ எங்க அம்மா வந்து இந்த மாதிரி கேட்டாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து நான் சிவில் சர்வீஸ் எழுதணும்னு ஆசை, கலெக்டர் ஆயிடுறா அப்படின்னாங்க. நான் வந்துட்டு எனக்கு இதாம்மா ஆசைன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. இல்லை நீ வந்து எழுதணும்னு சொல்லி சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து இப்போ என்ன எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா சரி ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. சரி 5 டைரக்டர் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபிலிம் டைரக்டர் பேர் கிடக்கிற 5 பேர் சொல்லிட்டாங்க. 5 கலெக்டர் பேர் சொல்லுங்க அப்படின்னு 2 பேர் தான் சொன்னாங்க. சரி நான் தோத்துட்டேன், நீ வந்து ஃபில்மே படி அப்படின்ட்டாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி தட் தே லெட் மீ டூ. அது மாதிரி அதை அப்படி ஜம்ப் பண்ணது தான் உள்ள. நைஸ். ஸோ டைரக்ஷனில் உங்களோட அதர் 2 படங்கள் பார்த்துட்டோம். ஜிடி நாயுடு வந்து உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல. பிகாஸ் வி நோ யுவர் ஃபிலிம், நாங்கள் ஒன்று பார்த்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே கிருஷ்ணா வந்து இப்படி படம் பண்ணார். பட் ஒரு பயோபிக் அப்படின்றப்போ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் நினைச்சிங்களா ஓகே நம்ம இதை பண்ண போறோம் அப்படிங்கிறது எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சு? you want to do this film? இல்ல ஆக்சுவலா மாடர்ன் லவ் பண்றதுக்கும் ஓஹோ எந்தன் பேபி பண்றதுக்கும் முன்னாடியே வந்து எனக்கு ஜிடி நாயுடு பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நான் வந்து ஸ்கூல்ல படித்தேன் ஜிடி நாயுடுவோட பாடம். அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புக் ஃபேர்ல அவரோட புக் ஒன்று பார்த்து படித்தேன். ரொம்ப ஃபேசினேட்டிங் லைஃப், ட்ராமாட்டிக் லைஃப். கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு லைஃப். அதுலேயும் அவருக்கு அது சினிமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சபோது இன்னுமே ஆர்வமாயிருச்சு. சரி சார் உங்களை சினிமா மூலியமாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது எனக்கு எழுதணும்னு தோணுனப்போ இந்த உட்காரத்துக்கு டைம் இருக்காது. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் என்னோட லைவ்லிஹுட்டாக இருந்துச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் ஆஹா ஒரு சாலிட் டைம் கிடச்சிதுன்னு சொல்லி ஸோ உட்காந்து அப்போ தான் டியூரிங் கோவிட் தான் எழுதினேன். அது முடிச்சதுக்கப்புறம் மேடி சார் கிட்ட வந்து வி பவுன்ஸ்ட் இட் ஆஃப். அவர் தான் ஐடியாவில் இருந்தாரா? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா ஆக்டர் யாருமே ஐடியாவில் இல்லை. எந்த ஆக்டர் ஓகே சொல்லுவாங்க நம்ம ப்ராஜெக்ட் ஆன் ஆகும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன்.
இது வந்து முதல்ல வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட இருந்துச்சு. அந்த ப்ரொடியூசர் தான் வந்து ஒரு பேனல் ஒன்று செட் பண்ணி கதை கேட்க வச்சாங்க. அந்த பேனல்ல வந்து ஒருத்தரா எங்க படத்தோட இப்ப பிரசன்ட் கேமராமேன் அரவிந்த் கமலநாதன் அவரு வந்துட்டு அந்த பேனல்ல உட்காந்து கதை கேட்டாங்க. கதை கேட்டுட்டே என்னடா இவ்வளவு நல்லா எழுதியிருக்க, நீ வந்து இது எனக்கு ஜிடி நாயுடு ஃபேமிலியில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஐ வில் டேக் யூ. அவரே ஒரு டெக்கி, அவர் டெக்கி, பயங்கரமான டெக்கி, அவர் ஹெலிகாம் செம டெக்கி. அவருக்கு என்னன்னா எனக்கு முதல்ல வந்து அவரு ஃபுல் ஃபிளெஜ்டு யாருன்னு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களையே நான் இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி நான் ஜாலி ஆயிட்டேன். அவரை வந்து ஜிடி நாயுடு ஃபேமிலிக்கு எடுத்துட்டு போனோடனே ஃபேமிலியில் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் கதை சொன்னாங்க, ஆனால் இந்த கதை எங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொன்னேன். எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு கட்டம் நகருது சொல்லி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேடி சார். ஓகே. மேடி சார் பேர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஏன்னா ஜிடி நாயுடுவோட கேரக்டர் அப்படியே மாதவன் சார் கிட்ட இருக்கு. டெக்குக்கு டெக்கு, நாலேஜுக்கு நாலேஜ், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு தன்மை. அதுக்கப்புறம் மேன் நெக்ஸ்ட் டோரா இருப்பாரு பாக்குறதுக்கு. அவரு பார்த்தா ஒரு இன்டிமிடேட்டிங்கா இருக்காது, நம்ம ஆள் மாதிரி இருக்கும்ல. எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்டயும் இருந்தது. அண்ட் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். ஸோ மேடி சார் லைஃப்லயே அது இருக்கு. ஏன்னா அவரோட சின்ன வயசுல நான் கரெக்டா சாக்லேட் பாயா இருக்கணும், ரொமான்டிக் ஹீரோவா இருக்கணும், இப்போ என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எடுக்கணும், ஹி இஸ் வெரி சார்ட்டட். அதனால மேடி சார் ஐ தாட் வாஸ் அ கிரேட் ஃபிட் to our film. அப்புறம் மேடி சார் brought in எங்க ப்ரொடியூசர் விஜய் மூலன். ஸோ அப்படி தஸ் த ப்ராஜெக்ட் காட். ஓகே. ஸோ நீங்க மேடி சார் கிட்ட பிச் பண்றப்ப அந்த ராக்கெட்ரிலாம் ரிலீஸ் ஆயிடுச்சா, இல்ல அதுவும் இட் வாஸ் அபவுட் டு ரிலீஸ்? இல்ல கரெக்டா ரிலீஸ் ஆகுது. ஏன்னா மேடி சார் என்ன கூப்பிட்டாங்க, ப்ரிவியூ போய் பாருன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோடனே எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. எனக்கு கூட பெருசா மேடி சாருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அப்புறம் பயோபிக் மன்னன் அப்படிலாம் கூப்பிட்டுருவாங்கடா நம்மள, அடுத்தடுத்து நான் பேக் டு பேக் பயோபிக் கொடுத்தா அப்படி சொன்னேன். அப்புறம் நான் வந்து சார் கதை கேளுங்க. அதுக்கப்புறம் கதை கேட்டப்பறம் அவர் சொல்லிட்டாரு, இல்ல கண்டிப்பா இது நான் பண்ணணும். இட்ஸ் லைக் ஸ்லைட்லி மோர் தென் a பயோபிக். இவர் கதையை நம்ம சொல்லியே ஆகணும். இட் டசன்ட் மேட்டர், நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால அந்த விஷயம் எனக்கு ஃபெல்ட் ஹாப்பி. புரியுது. ஆனா அவர் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்ட் பயோபிக் நடந்தது. ராக்கெட்ரி, துரந்தர் அண்ட் ஜிடி நாயுடுன்றப்போ அந்த ஒரு பயோபிக் ஸ்ட்ரீக்கை வந்து அவர் வச்சிருக்கிறது, ஐ மீன் இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. இஸ் டூயிங் வெரி ஐகானிக் கேரக்டர்ஸ். அது நீங்கள் as an ஆடியன்ஸாக பார்க்குறப்போ மல்டிபிள் ஷேட்ஸ் ஆஃப் மேடி, ஐ மீன் அந்த சாக்லேட் பாயாக பார்த்தோம், ஆக்ஷனாக பார்த்தோம், போலீஸ் ஆஃபீஸராக பார்த்தோம். நவ் இஸ் இன் டு சம்திங் எல்ஸ், இஸ் டூயிங் சம்திங் விச் none other could pull off. அதை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? நான் துரந்தர் பார்த்துட்டு மேடி சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு தெரியல நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு படத்துலன்ட்டு. ஏன்னா நான் நிஜமா சொல்றேன், அவர் அஜய் சானியாலாவே இருந்தார் அதுல. ஸோ நீங்க வந்து அவ்வளோ கேரக்டருக்குள்ள when you are getting into the shoes of somebody so effortlessly எஃபர்ட் அவருக்கு இருந்துருக்கும், எனக்கு தெரியல, சீம்லெஸ்லி நமக்கு தெரிய மாட்டேங்குது சொல்லி நான் தான் சொன்னேன். சஞ்சய் தத் சார் அப்படி பார்த்தா சஞ்சய் தத் சார் மாதிரி இருந்தாரு, மீதி பேர்லாம். ஆனா நீங்க வந்து உங்களே நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ப்ராஸ்தட்டிக்ஸ், அவரு நடிப்பே வந்து மாத்துறாரு. சோ நான் கேட்டேன் எப்படி சார் அதுன்னு சொல்லி, வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்காக அப்படி போய் சொல்லிட்டாருன்னு தெரியல, அது அப்படியே வர்றதான்ட்டாரு. பட் என்னன்னா நிஜமா there is a process that goes inside him. அதனால அந்த ப்ராசஸ்க்கு பயங்கர தெளிவா ஏதோ உள்ள பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதனால அவர் வந்து நாட் ஜஸ்ட் இது எனக்கு ஆர்வமா இருக்கு அடுத்தடுத்து என்ன படம் பண்ண போறாரு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணாலும் he'll get into it. நீங்க ஜிடி நாயுடு பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா மேடி சார் has done a phenomenal job. ஆமா நிஜமா I would say that. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூவாவே ரொம்ப பெருசு. லைக் ஐ மீன் எல்லாருமே வந்து இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள். ஸோ அதுவுமே உங்க ஸ்கிரிப்ட்ல இருந்ததா இந்த கேரக்டர்ஸ் இவங்க அப்படிங்கிறது, இல்லை அது இவென்ச்சுவலி அப்படியே ஜிடி நாயுடுன்றதுனால அப்படியே க்ளோஸ் அப் ஆச்சு? முதல்ல தேங்க்ஸ் டு எங்க ப்ரொடியூசர் வர்கீஸ் மூலன், விஜய் மூலன், சரிதா மாதவன். முதல்ல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவர் ஓகே சொல்லி ஸ்கிரிப்ட்ல அப்புறம் மேடி சார் ரொம்ப ஹீஸ் வெரி நாலேஜபிள் அண்ட் ஸ்கிரிப்ட் நாலேஜ் நிறையா இருக்கு. அதனால எங்க கூட ஜாலியாக உட்காந்து எழுதினார். எழுதும்போது ஒரு கேரக்டரும் அவர் பார்த்துட்டுல, என்ன இது எல்லா கேரக்டருக்கும் மீட் இருக்குது, நல்ல ஒரு சாலிடா இருக்கு கேரக்டர்ஸ், நம்ம சாதாரண ஆக்டர்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடியூசரா அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு கிரேட் விஷயம். ஏன்னா சத்யராஜ் சார், ஜெயராம் சார், பிரியாமணி, துஷாரா, வினய் ராய், அதிதி பாலன், இவரு தம்பி ராமையா சார்னு நான் சொல்லிட்டே போயிடலாம். ஏன்னா நிக்க முடியாது என்னால. அவ்வளோ பேரையும் உள்ள கூட்டு வர்றதுன்றது ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவர் நினைச்சதுனால எனக்கு, அதனால எனக்கு ஐ ஃபெல்ட் சோ ஹாப்பி. பிகாஸ்
ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறது ஒண்ணு, அதுக்கு சப்போர்ட் பண்றது இன்னொன்னு இல்ல. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஓகே ஓகே. அண்ட் முருவர் நம்ம ஆடியன்ஸ் உடைய டேஸ்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ கமர்ஷியல் சினிமாக்கு நம்ம அஃப்கோர்ஸ் பழகிட்டோம். பிகாஸ் சினிமா இஸ் வெரி இன்டு கமர்ஷியல். பட் அப்படி இருக்கக்கூடிய டைம்ல ஒரு பயோபிக்கா ஒரு எஜுகேஷன் சார்ந்த படமா வர்றப்போ மக்கள்கிட்ட இது எப்படி ரீச் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த கனெக்ட். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, ஒருத்தரோட வாழ்க்கைன்றது ஒரு முழு கேக் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அது முழுசு சாப்பிட முடியாது, ஒரு ஸ்லைஸ் தான் எடுக்க முடியும். ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதனால ஜிடி நாயுடுவோட இன்வென்ஷன்ஸ் எதெல்லாம் நம்ம புக்கில் படிக்க முடியுமோ, எதெல்லாம் நீங்கள் வந்து பப்ளிக் ஃபாரமில் கிடைக்குமோ, அது எதுவுமே நாங்கள் காமிக்கல. ஓகே. அது எல்லாமே மினிஸ்கியூலாக தான் இருக்கும். இவரோட வேற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கு, அதுதான் நம்ம இப்போ படமாக பார்க்க போகிறோம். ஸோ பயோபிக்னு ஒன்று எடுக்கும்போது ஆஸ் அ மேக்கர் வி வில் டிசைட் ஆன் வாட் டு ஷோ. ஃபாரம்ல இருக்கிறதே உங்களுக்கு நான் காமிச்சேன்னா நம்ம படிச்சிட்டோம், அதை நம்ம பாக்குறோன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஒரு ஹாரி பாட்டர் புக்கை படிச்சுட்டு படம் பாக்குற மாதிரி தான் அது. அதுல எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ராவகெண்டா காமிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அதை தாண்டி என்ன தெரியாதுன்னு. இப்போ ஹாரி பாட்டர்னா அது புக்காய் பெரிய ஹிட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க. ஆனா ஜிடி நாயுடுன்றது புக்காய் எவ்வளவு பெருசு போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நீங்க படம் பார்க்கும்போது அவரை தெரிஞ்சுக்கணும் போது, நீங்க பப்ளிக் ஃபாரம்ல நான் இதெல்லாம் படிச்சுட்டேனே, இதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னா, அப்ப தெரியாதான் நான் காமிக்கணும்ல. அதுதான் அந்த எஃபர்ட் தான் பண்ணிருக்கோம். அது தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான மெனக்கெடுகள் இருந்தது? எனக்கு மெனக்கேடு எதுவும் இல்லை. ஒரு புக்ல நான் படிச்சுட்டு மத்த எல்லா ஃபார்ம்லயும் படிக்கும் பொழுது அந்த விஷயம் மட்டும் இல்ல எல்லாத்துலயும். அப்போ இதுதான் ஏன் சொல்லணும், ஏன்னா திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் லிட்டில் சீக்ரெட்டிவ். சீக்ரெட்டிவ் கூட சொல்ல முடியாது. எப்படின்னா கம்மியா பேசியிருப்பாங்க மேபி. மக்களுக்கு அதிகமா தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அந்த விஷயம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது நம்ம சொல்லலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி புரிஞ்சது. அண்ட் ஒரு பயோபிக் அப்படின்றப்போ ஃப்ரம் பர்த் டு டெத் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இடையில சில இம்பார்ட்டன்ட் நீங்க சொன்ன ஐகானிக் மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி இந்த படத்துக்குன்னு ஒரு கோர் இருக்கும்ல. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி அபவுட் திஸ் ஒன். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ எல்விஸ் ஒரு படம் இருக்குன்னா அந்த மேனேஜருக்கும் எல்விஸ் பிரெஸ்லிக்கான ஒரு பாண்டை பற்றின இருக்கும். மைக்கேல் ஜாக்சன் அஃப்கோர்ஸ் மைக்கேல் ஜாக்சனுடைய அந்த க்ரோத் அண்ட் ஸ்டப்ஸ் இருக்கும். இதில் ஜிடி நாயுடு இந்த ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இல்லை ஜிடி நாயுடுக்கு வந்துட்டு பர்சனலாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியாது யாருக்குமே. ஜிடி நாயுடுன்றவர் யாரு? ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிசினஸ்மேன், ஒரு கிரேட் இன்னோவேட்டர், ஒரு பிரில்லியன்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஒரு பிலாந்த்ரபிஸ்ட், எஜுகேஷனலிஸ்ட். 3வது கூட படிக்காத ஒரு ஆளு இந்தியாவோட முதல் பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறாரு. எப்படி அவர் வந்து ஒரு டாடா, ஒரு பிர்லா, ஒரு அம்பானி மாதிரி வர வேண்டிய ஆளு என்ன ஆச்சு இன்னும் ஒரு கேள்வி இருக்கும்ல. அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் வேணும்ல. அந்த பதில் இது. ஆமா, பதில் தரணும் நாங்க. ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஜிடி நாயுடுஸ் கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து இன்னும் டஃப்பாக இருக்கும். இந்த படத்துல இவங்களோட வெயிட்டேஜும் செம்ம ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா சத்யராஜ் சார், ஜெயராம் சார் 2 பேரோட வெயிட் நல்லாவே இருக்கும். நல்ல கேரக்டர். சத்யராஜ் சாரோட லுக் பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். அந்த ஹேர் ஸ்டைல் கண்ணாடி. ஸோ அது என்னன்னா, நாங்க லுக் டெஸ்ட் பண்ணும்போது இங்கதான் நம்ம ஆஃபீஸ்லாம் பண்ணிருக்கோம் லுக் டெஸ்ட். முதல்ல அந்த லுக் இல்லவே இல்லை, கம்ப்ளீட்டா வேற ஒரு லுக் கொடுத்தோம். சத்யராஜ் சார் என்ன செம்ம ஸ்வீட்டா ஒண்ணு பண்ணுவாரு. இந்த லுக்கு சூப்பரா இருக்குப்பாலாம் சொல்லிட்டு, இதே மாதிரி நான் இன்னொன்னு பண்ணிருக்கேன் பாருன்னு. ஆஹா, அப்படின்னா இதே மாதிரி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதான் நாசுதா சொல்லுவாரு, இன்னொரு பண்ணிட்டாரா, சரி. அது நம்மளுக்கு வந்து ஒரு இது தோணும்ல, அந்த லுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபீல் வந்துடும் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு ஆனந்த விகடன்ல பழைய காலத்து ஒரு டிராயிங் ஒண்ணு வந்தது. ஓகே. ஸோ அந்த டிராயிங் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணா என்னன்னு சொல்லிட்டு எங்க ரஞ்சித் அம்பாடி, கிரேட் மேக்கப் ஆர்டிஸ்ட், அவர்கிட்ட கேட்டோடனே ஹி காட் சம்திங் வச்சு பார்த்தோன்னே சத்யராஜ் சார் முதல்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அப்புறம் நாங்க வந்து செட்ல சத்யராஜ் சார் ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? பார்த்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ் சம்திங் ஜாலியா இருக்கும். ஜெயராம் சாரா இருக்கட்டும், மேடி சாரா இருக்கட்டும், அவங்க பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்து? செட்டை விட போட்டோல பார்த்தாரு மேடி சார். அப்படின்ட்டாரு. அது என்ன விஷயம்னா, பொருந்துதுன்ற ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்தாரு. அதனால எங்களுக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சு. நைஸ். அண்ட் முக்கியமா ஒரு பயோபிக்கு அந்த அந்த ஏஸ்தட்டிக் கொடுக்கறது இட்ஸ் ப்ரொடக்ஷன் டிசைன். சிரில் இந்த படத்துல ப்ரொடக்ஷன், சிரில் குருவிழா. ஸோ அவரை பத்தி அவர் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்னன்னா, எனக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஓகே. ஆனா நாங்க பாவான்னு கூப்பிடுவோம், ஒரு செல்லமா பாவான்னு கூப்பிடுவோம். நான் வந்து ராஜீவ் மேனன் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன். லதா மேனன், ராஜீவ் மேனன் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருந்த போதே எனக்கு பாவா தெரியும். அது சிறில் குருவிழா தெரியும்.
எனக்கு இங்க வந்துட்டு நம்ம ப்ரொடியூசர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு, நம்ம ஆர்ட் டைரக்டர் நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாய் சொல்லும் போது அவர் என்ன பார்த்தாரு, ஹேய் உன்னை எனக்கு தெரியுமேன்றாரு. என்ன எப்படி என்ன பாவான்னு கூட பாவா நீங்களா அப்படி சொல்லிட்டு நான் செம ஜாலியாயிட்டேன். முதல்ல வந்து எங்களுக்கு வந்து பரிச்சயம் ஒரு இது என்ன மேட்டர்னா, எல்லா படத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கும், உங்களுக்கு தெரியும், ஒரு பட்ஜெட் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த பட்ஜெட் லிமிடேஷன்ஸே அந்த சீனுக்கு என்ன தேவையோ ரிக்குவயர்மெண்ட்டோ அதை வந்து பட்ஜெட் லிமிடேஷன் தாண்டி அதை எடுத்துட்டு வர்றது, அந்த பட்ஜெட் லிமிடேஷன் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாம அந்த சீனை பண்றது அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் வந்து ஆர்ட் டைரக்டர் தான் முடிவு பண்ணும். ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் தான் அதை எடுத்துட்டு வர முடியும். ஏன்னா எந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிடுவாங்க. அது அதோட எக்ஸ்ட்ராடினரி வெர்ஷன் வந்து நம்ம சிறில் குருவில அவர் வந்து பியூட்டிஃபுல். நீங்க படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா சும்மா இல்லையே 1915 படம் காமிக்கிறோம், 1915 to 1960. சோ எல்லா ப்ராப்ஸ் அது நீங்க காலகட்டத்துல ஐ மீன் அந்த கார்ஸ் மாதிரி ரெடி பண்ணனும், அந்த பர்టిక్యులர் இன்வென்ஷன்ஸ் மாதிரி ரெடி பண்ணனும். எங்களுக்கு ஒரு கார் சேஸ் ஒரு சீன் இருக்கு. அந்த கார் சேஸ் சீன்ல வந்து ஒரு பழைய காலத்து கார் போயிட்டு இதுல உழும், பெரிய பிட் மாதிரி ஒண்ணுத்துல உழுந்து உடையும். அந்த 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 படத்துல நீங்க அந்த சீனை பாருங்க, அடுத்த இன்டர்வியூல உங்களுக்கு அதோட ரகசியத்தை சொல்லியா. ஆமா, சோ எக்ஸைட்டட். இன்னொன்னு, இப்ப நீங்க அந்த படத்தை பாருங்கன்னு சொன்னனால இந்த கேள்விக்கு திருப்பி நான் வரேன். இப்போ டெக்னாலஜி இப்ப இந்த படத்தை ஐமேக்ஸ்ல ஸ்கிரீன் பண்ணலாம், இல்ல இன்னும் பெரிய ஃபார்மேட்ஸ் அந்த மாதிரி ஐடியா இருக்கா? ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கிரீனிங். ஸோ நான் தான் சொன்னேன், எங்க கேமராமேன் வந்து ஒரு டெக் பர்சன். ஸோ ஆனா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஹி ஆல்சோ பிலீவ்ஸ் இன் த கிளாசிக் லுக் ஆஃப் த ஃபிலிம். ஸோ எல்லாருமே ஒரு ஒரு லுக்கு பின்னாடி போறாங்க இப்போ. ஸோ அது என்னன்னா, இந்த லுக் நல்லா இருக்குங்கிறதுனால ஆசைப்பட்டு எல்லாருமே போறாங்க. ஸோ ஆசைப்பட்டு எல்லாருமே போறாங்கன்ற வழக்கம் நமக்கு இருக்க வேண்டாம். இந்த படத்துக்கு ஒரு கிளாசிக் லுக் ஒன்று கொடுப்போம்னு சொல்லிட்டு பயங்கர கிளாசிக்காவே ட்ரீட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஸோ தட் இட் ஃபிட்ஸ் இன் டு எனி ஃபார்மேட். அதனால எங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபார்மேட் தான் இல்லாம this has to fit into any format ன்றது தான் முதல்ல இருந்தே ஐடியாவா இருந்தது ஒர்க் பண்றது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.